வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அன்னபூரணி சமையல் சேனலு. ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உங்கள் சப்போர்ட்டு வேணும். எனக்கு நல்லா ஒரு இது கொடுங்க. கடவுளோட அனுகிரகத்தோடு ஆரம்பிக்கிறேன்னா. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம். அதனால இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கடவுளோட அனுகிரகம் இருக்கணும். அதனால நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். பண்ண போகிற சமையல் சாம்பார், முள்ளங்கி, முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் சாம்பார். அப்புறம் இது வாழைக்காவையா இப்படி நறுக்கியிருக்கீங்க? மீன் மாதிரி நறுக்கி, மீன் மாதிரி இதை நறுக்கி, இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour ஆகும். ஏன் எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுறீங்கம்மா? அது ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல், காராமணி பொரியல், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி சாம்பார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தள்ளி அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இப்போ அவரைக்காய் போட்டுருக்கீங்க. அவரைக்காய் கூடயே எல்லாத்தையும் போட்டுருக்கீங்களா? எல்லாம் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். சரி. இது கூட வேற ஏதாச்சும் போடுவீங்களா? ஆமாம், கொஞ்சம் மல்லித்தூள். இல்லை, சாம்பாருக்கு கத்திரிக்காய் போடணும்னு சொன்னீங்களே, கத்திரிக்காயும் போடுவீங்களா? இது வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் போடணும். இல்லை, ஆரம்பத்திலே போடக்கூடாது. ஆமாம், போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். இதை நல்லா வேகட்டும். அதாவது இதில் பெருங்காயம் ஏன் போட்டிருக்கீங்கன்னா, சில பேருக்கு வாயு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த வாயு பிரச்சனைக்கு இந்த பெருங்காயம் போட்டால் எந்த ஒரு இதுவும் இருக்காது, அதை சரி பண்ணிடும். வாழைக்காயில் இப்போது நம்ம அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுருக்கோம், பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டு இதை வறுத்து கொடுக்குறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வாழைக்காவை ஒன்று ஒன்றா வைக்கணும். இது ஒன்றும் இல்லை, மீன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வாழைக்காவே நம்ம நறுக்கி அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம. இடம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வச்சிடலாம், இல்லாட்டி ரெண்டு வாட்டி போடுற மாதிரி வரும் இல்லையா? ஆமாம், போதும். அது போதுமா? வாழைக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வாழைக்காய் அடியில் வெந்திருக்கும். அதை நம்ம திருப்பி போடணும். ஆமாம், திருப்பி போட்டு அதை ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம், ஒரு 5 நிமிஷம் ஆகும்.
கருக விடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இல்லை? வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் சாம்பார் வைக்கிறதுக்கு இப்போ புளியை கரைச்சிக்கலாம். இது திருப்பி போட்டுமா? திருப்பி போடலாம் இல்லையா? இல்லை வெந்திருக்குமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? கரண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடுக்கியவே யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இதை எடுத்து போடுறதுக்கு. இன்னும் இருக்குது இல்லையா வாழைக்காய் பண்ணுறதுக்கு? 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ வந்து வாழைக்காய் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே கடாயில் போடாமல் தோசைக்கல்லில் பண்ணுறீங்க? கடையில் போட்டால் பொடி ஆயிரும். ஓ, தூள் தூளாயிரும், நல்லா இருக்காது. கலக்கலக்காக எடுத்து வச்சு வறுத்தா தான் நல்லா இருக்கும். போட்ட வாழைக்காவே எடுத்தாச்சு. இப்போ 2வது வாட்டி வந்து மீதி உள்ளதை வந்து போட்டிருக்கோம். இதையும் அதே மாதிரி வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். டீ ஊற்ற போகிறாங்க. இதுக்கப்புறம் இதில் என்ன போடுவீங்க? மிளகாய் பொடி, சாம்பார் பொடி. எத்தனை ஸ்பூன் போடணும்? 2 ஸ்பூன் போட்டால் போடும். கத்திரிக்காய் போடலையா? கத்திரிக்காய் இப்போ போட மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஆகணும். கத்திரிக்காய் சாம்பாருக்கு என்னென்ன வேக வச்சுருக்கீங்க? காயை தவிர பருப்பு, துவரம்பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சோண்டு பெருங்காயம், அவ்வளோதான். அது கொதித்த உடனே இதுக்கு எடுத்து அதில் ஊற்றணும். எதில் ஊற்றணும்? அந்த இது காயில் ஊற்றி ஒரு கொதி வரணும், இறக்கி வச்சுட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து காராமணி பொரியல் பண்ண போகிறீங்க. ஸோ காராமணி பொரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? எண்ணெய் வரணும், கொஞ்சோண்டு எண்ணெய். போதுமான்னு பாருங்கள். போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? போதும். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. கடுகு போட்டுட்டுமா? போட்டு. கடுகு பொரியுது.
கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாமா? அது பொரியல். இப்போது காராமணியை நறுக்கின காராமணியை போட்டுடலாம். காய் போட்ட உடனே உப்பும் போட்டுடணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அதை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமா? இப்போ வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு காய் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வெந்திருக்குமா? வெந்திருக்கும் இல்லையா? இப்போ லாஸ்ட்ல வந்து நம்ம கத்திரிக்காய் போடணும். முன்னாடியே போட்டால் அது கலங்கி போயிடும். சும்மா ஒரு கொதி வரட்டும். இப்போ பருப்பு போட போறீங்களா? வேக வச்ச பருப்பை காயோட சேர்த்து இப்போ கலந்துடலாம். போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். போதும். தண்ணி போதுமா? தண்ணி போதும். இது ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். இறக்கி இருந்துருக்கோம். அது ஏதோ டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்களே, அது என்னது காட்டுங்க. அது வேண்டாம். வேண்டாமா? பொரியல்ல இப்போ தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறீங்க? கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போடணும். இந்தாங்க மிளகாப்பொடி. எத்தனை ஸ்பூன் போடுவீங்க? சாம்பாருக்கு 2 ஸ்பூன் போட்டிங்க. இதுக்கு கொஞ்சம் தான் போடணும். 1/2 ஸ்பூன் போடுறீங்க. ஆமாம், இது போடும். நல்லா வேக தண்ணி வத்துற வரைக்கும். இது இறக்க போகிறேன். குழம்பு இறக்க போறீங்களா? சாம்பார் இறக்க. இப்போ வந்து தாளிச்சிடலாமா? சரி, கடுகு போட்டுட்டுமா? இரும்பு பாத்திரம் தானே, சூடாயிரும். இன்னும் சூடாயிட்டு இருக்கு. பொரியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ இது கடுகு பொரியறதுக்குள்ள கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து நறுக்கிக்கலாம். வெந்தயம் போட்டிருக்கீங்க. ஆமாம். சரி, கொஞ்சோண்டு ஜீரகம் போடணும். ஜீரகம். அதுக்கப்புறம்
இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போடணும். மூடி சாம்பார் ரெடி இல்லையா? ஆமாம், சாம்பார் ரெடியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது வந்து காராமணி பொரியல் ரெடி ஆகணும். வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? தண்ணி வத்திருச்சு. இப்போ என்ன போட போகிறீங்க? ஒன்றும் போடல, எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அது வேகணுமா? வேக வேண்டாம், கொஞ்சம் லேசாக ஒரு 2 நிமிஷம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இறக்கி வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும். போட்டு கொஞ்சம் கலக்கிக்கோங்க. கலக்கி விடணும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண